ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, நான் வந்து ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ஹோட்டல் பிஸ்னஸ் தாங்க பண்ணுறேன். நான் வந்து சுயமாக தான் சம்பாதிக்கிறேன், வேலைக்கெல்லாம் போகிறது கிடையாதுங்க. நான் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து வேலையை விட்டு நின்றுட்டேன். அதுக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு அக்கௌண்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்ன வந்து நான் பிபிஓ கால் சென்ட்ரு, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ஹிந்தி டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேங்க. எனக்கு ஹிந்தி தெரியும், அதனால் வந்து நான் ஹிந்தி டீச்சராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நான் ஒர்க் பண்ணும்போது நான் என்ன டிசைட் பண்ணேன்னா, நம்ம வந்து ஓன் பிஸ்னஸ் பண்ணணும், நம்மளே வந்து பிஸ்னஸ் பண்ணணும், ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா நம்ம வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு நான் டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். அதே போல் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஆஃபீஸில் வந்து ரொம்ப வேலைப்பளு அதிகமாக இருந்ததுனால நான் அந்த ஜாபை வந்து விட வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜாப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, யூஸ் அண்ட் த்ரோ ஐட்டம்ஸ்லாம் வந்து நான் அப்போ கடை வச்சு ரன் பண்ணிகிட்ருந்தேன். கடை வச்சு ரன் பண்ணேன் அப்படின்னாக்கா நிறைய கடைகளுக்கு வந்து நான் சப்ளை பண்ணுவேங்க. காலையில் போயிட்டு கடைகளுக்கு சப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ்க்கு போவேன். சரி, ஓகே, கடை வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகிட்டே வந்தது. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா சடனாக 2019 வந்து அந்த யூஸ் அண்ட் த்ரோ கேரி பேக் அதெல்லாமே வந்து பேன் பண்ணாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸை வந்து நான் விட்டுட்டேன். அந்த கேரி பேக்லாம் வந்து பேன் பண்ணதுனால ஓகே, இந்த பிஸ்னஸை விட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் தான் அந்த பிஸ்னஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு வெளியில் வரும்போது தான் நான் ஹோட்டல் பிஸ்னஸ்க்குள்ளே என்ட்ரானேன். ஹோட்டல் பிஸ்னஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு வடை கடை தான் போட்டேங்க. வடை தான் வந்து ஃபஸ்ட்டு சேல் பண்ணேன். வடை இல்லை, பணியாரம், குழிப்பணியாரம் இருக்கு இல்லையா, அதுதான் நான் சேல் பண்ணேன். என்னுடைய ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேப்பர் பேகு அதெல்லாம், இந்த யூஸ் அண்ட் த்ரோ அதெல்லாம் வந்து சேல் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் பிஸ்னஸில் வந்து ஒவ்வொன்றா படிப்படியாக ஒவ்வொன்றா வந்து நான் செஞ்சு பார்த்துக்கிட்டே வந்தேன். அப்போ ஸ்டார்டிங்கில் பண்ணது தான் வந்து குழிப்பணியாரம் பிஸ்னஸ் பண்ணேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வடை, அதுக்கப்புறம் போண்டா, பஜ்ஜி, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் பண்ண ஆரம்பித்தேங்க. இப்படி தான் வந்து பிஸ்னஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இப்படி தான் டெவலப் பண்ணி இன்றைக்கி வந்து நான் டிஃபன் கடை வச்சு நான் ரன் பண்ண அளவுக்கு நான் வந்திருக்கேன். அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக தான் முன்னேற முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து வேலை இல்லாமல் எவ்வளோ பேர் வீட்டில் இருக்கிறீங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதை ஸ்டார்ட் பண்ணி பண்ணுங்கள். நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்க. புதுசாக என்ன பண்ணலாம், எப்படி வந்து டெவலப் பண்ணலாம், அப்படி தான் நான் யோசிப்பேன். நான் இந்த டிஃபன் சென்டருங்கிறது வந்து இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஐட்டம்ஸ் நான் கொண்டு வந்திருப்பேன் என் கடையில். அதுக்கப்புறம் தான் இப்போ ஸ்டாண்டர்டாக வந்து இந்த டிஃபன் ஐட்டம் மட்டும் நான் வச்சுக்கிட்டேன். ஆனால் எல்லாமே நல்லா தான் ரன் ஆணிச்சு. என்கிட்ட வந்து சாப்பிட்ற கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் நல்லா குக் பண்ணுறீங்க அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. என் கடையில் வந்து இன்ன வரைக்கும் எனக்கு கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னாக்கா அந்த டேஸ்ட்டுக்காக தான் வராங்க. அதனால் வந்து பெண்கள் வந்து பார்த்திங்கனாக்கா செல்ஃப் பிஸ்னஸ் பண்ணுறத நினச்செல்லாம் வந்து கவலைப்படாதீங்க. உங்களுக்கு சமைக்க தெரியுதா, நீங்கள் நல்லா சமைச்சி கொடுங்க. அதுக்கு சமையல் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க. சமைச்சி கொடுப்பாங்களான்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. ஏன் என் ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்திங்கனாக்கா சமைச்சி கொடுக்குறாங்க. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேச்சுலர் பசங்கள்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 3 வேளை சாப்பாடு கொடுத்தீங்கன்னாலே உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு வந்து அதுவே ஒரு 6000 7,000 வருங்க உங்களுக்கு. அதனால் அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதனால் வந்து சுய தொழில்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தைரியப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து க்ரோத் பண்ணி கொண்டு வரது தாங்க. நான் வந்து அந்த வெக்கம்லாம் பார்க்க மாட்டேங்க. வெக்கம் பார்த்தாக்கா வந்து பொழைக்க முடியாது. அதனால தான் வந்து பெண்கள் வந்து வீட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு என்ன மாதிரி பிஸ்னஸ் தெரியுமோ அந்த மாதிரி பிஸ்னஸை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மாவு அரைக்க தெரியுமா, இட்லி மாவு அரைக்கிறீங்களா, இட்லி மாவு அரைச்சி கூட நீங்கள் வந்து வியாபாரம் பண்ணலாம். இட்லி மாவு அரைச்சி கூட வியாபாரம் பண்ணலாங்க. அதனால் உங்களுக்கு என்ன மாதிரி தெரியுதோ அந்த மாதிரி பிஸ்னஸை வந்து நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதன் மூலியமாக உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும்.